வணக்கம் நண்பர்களே. திரைக்கதை மன்னன், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் கே. பாக்யராஜ் சார் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் சினிமாவை விட்டும் பிரிந்து அவரது ரசிகர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்காருங்க. ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லி மாஸ் ஹீரோக்கள் இருந்த காலத்தில் வெறும் ஒரு சாதாரண குடும்ப கதையை வச்சு தியேட்டருக்கு வர அத்தனை பேரையும் தன் வசப்படுத்தினவர் தாங்க இந்த பாக்யராஜ் சார். இன்னைக்கு அவரோட நினைவுகளும் தமிழ் சினிமாவுக்கு அவர் செஞ்ச சாதனையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போற்றத்தக்க விஷயமா இருக்கு. 1970 காலத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார்கிட்ட 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் போன்ற படத்தில் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கினாருங்க. அவரோட எழுத்து மேலே இருந்த அவருடைய அசாத்திய திறமை தான் அவரை சீக்கிரமே சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படிங்கிற படம் மூலியமா அவரை இயக்குனராக மாற்றுச்சிங்க. ஆக்ஷன் படம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ட்ரெண்டை வெறும் சாமானிய மனிதர்களின் யதார்த்தமான கதைகள் மூலமாக மாற்றி எழுதினார் தான் இந்த பாக்யராஜ். ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், தூரல் நின்று போச்சு அப்படின்னு அவரை தொட்டதெல்லாம் வெற்றியாக கொண்டு வந்தாருங்க படத்தில். பாக்யராஜ் சாருக்கு இந்த திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற பட்டம் சும்மாலாம் கிடைக்கலங்க. அவர் ஒரு சீன் எடுத்த ஆரம்பித்தார்னா அதில் எப்போ காமெடி வரணும், எப்போ எமோஷன் வரணும் அப்படிங்கிறத செதுக்கி கொண்டு வந்திருப்பாருங்க. முந்தானை முடிச்சு படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்துக்காக படைச்ச வசூல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 100-200 கோடி கிளப்பை விடவே அது பெருசுங்க. அவரோட படத்தில் வர காமெடி இன்னைக்கும் மீம்ஸுகளாகவும் சோசியல் மீடியாவாகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா அது அவரோட எழுத்துக்கு கிடைச்ச வெற்றி தாங்க. சின்ன வீடு, ராசுக்குட்டி அப்படிங்கிற குடும்ப படம்லாம் மிகப்பெரிய கொண்டாடக்கூடிய லெவலில் இருந்த படங்க. அவர் வெறும் நல்ல இயக்குனர் மட்டும் கிடையாதுங்க, தமிழ் சினிமாவுக்கு பல ஜான்பாவங்களையும் உருவாக்கி கொடுத்துருக்காருங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் பார்த்திபன், இயக்குனர் பாண்டியராஜன் போன்ற திறமையான படைப்பாளிகளுக்கு எல்லாரும் பாக்யராஜ் என்ற பட்டறையில் இருந்து உருவான வைரங்கள் தாங்க. உடல் ரீதியாக பாக்யராஜ் சார் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த திரைக்கதை இலக்கணமும் அவர் விட்டு போன எவர்கிரீன் திரைப்படங்களும் ரசிகரின் மனசில் எப்பயுமே நிலைச்சி நிற்குங்க. திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கு இந்த டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறோங்க. நன்றி.